கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் வந்து ஜெமிமா விக்டர் சேனலில் உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலில் பார்த்துட்டு வரீங்க அப்படி நாங்கள் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து அது பிரயோஜனமாக இருக்கும். அநேகருக்கு வந்து இது பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா தொடர்ந்து போட்டு எங்களோட வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி தமிழ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா வந்து அந்த வேதாகமத்தை வந்து கிட்டத்தட்ட 12 நாள்ல அந்த வேதாகமத்தை வந்து நான் படிச்சு முடிச்சேன். அதை பத்தி தான் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எப்படி ஆவியானவர் வந்து என்னை படிக்க வச்சாரு, எப்படி ஆவியானவர் என்கிட்ட பேசினார், அதை எப்படி படிக்க முடிஞ்சு. ஒருவேளை நீங்க பார்த்துட்டு இருக்க வாலிபர்கள் வந்து உங்களுக்கு இது பிரோஜனமா இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து திருமணத்துக்கு முன்னாடி வாலிபர்கள் வயசுல இருக்கிற அந்த டைமிங்கிறது வேற. இப்ப திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அதுவும் குழந்தையெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அடுத்து அதனுடைய சூழ்நிலைகள் இதெல்லாமே வேற. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இல்லை யாராக இருந்தாலும், இல்லை நான் ஆர்டருக்காக நான் வந்து இந்த இதை வந்து ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா என்னுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் அனுபவித்ததான ப்ராக்டிக்கல் அந்த டிஃபிகல்ட்டி என்ன அப்படிங்கிறத வந்து அது மூலயமா வந்து உங்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். முதலாக பார்த்தோம் அப்படின்னா 2022 ஆக்சுவலி இந்த சம்பவம் நடந்து 2022. அப்போ தான் அந்த நியூ இயர் முடிஞ்சு, ஜனவரி 1 முடிஞ்சு. 2021 வந்து ஆவியானவர் வந்து எனக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு இது சொன்னார். பைபிள் வந்து எனக்கு பொதுவாக வந்து பைபிள் படிக்க முடியும். ஒரு சில கேட்டகரிஸ்லாம் இருப்போம் பார்த்தீங்களா, நீங்கள் 4 மணி நேரம் 5 மணி நேரம் விட்டாலும் அவங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் 4 மணி நேரம் 5 மணி நேரம் அவங்க நல்லா பைபிள் வாசிப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஜெபம் வந்து அந்த 4 மணி நேரம் 5 மணி நேரம் பண்ண முடியாது, பட் வேத வாசிப்பு. ஒரு சில பேருக்கு வேத வாசிப்புனாலே அது 10 நிமிஷத்துக்கு மேலே அவங்களுக்கு அந்த இது நிற்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கேள்வி. நான் வந்து என்ன கேட்டகரி அப்படின்னா பைபிள் வாசிப்பேன், நல்லாவே வாசிப்பேன். இப்போ 5 மணி நேரம் 6 மணி நேரம் உட்காந்து வாசிக்கணும் அப்படின்னாலும் டிஸ்டர்ப் இல்லை அப்படின்னா நான் வந்து நல்லாவே வாசிக்கக்கூடியதானா அதில் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு பொண்ணுன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் போனேன். ஆனால் ஆவியானவர் வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தனால வேதாகமத்தை நிறையா படிச்சிருக்கேன். சண்டே கிளாஸ்லலாம் நிறைய கதைகளுக்காக ஆதியாமம் யாத்திராமம் இந்த மாதிரி வந்து பைபிள் இருக்கதான அந்த வேதாகமத்தை வந்து வேதாகம அட்டவணைலாம் அப்போல்லாம் சர்ச்சில் வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது 1 இயரில் அந்த பைபிள் கம்ப்ளீட் பண்ண மாதிரி அந்த மாதிரி அட்டவணையிலலாம் வந்து நான் படிச்சிருக்கேன். ஆனால் அது வந்து எப்படி சொல்லுது, ஆதியாமத்துலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வந்து லைனாக படித்ததில்லை, ரேண்டமாக அங்கங்கே படிச்சிருக்கேன். எப்படி சொல்ல, இன்னைக்கு ஆதியாகமம் எடுப்பேன், அடுத்து மத்தேயு எடுப்பேன், இப்படி சொல்லி ரேண்டமாக அங்கே இங்கே. அன்னைக்கு ஏதாச்சும் எனக்கு சண்டே கிளாஸில் டெஸ்ட் இருந்துச்சுன்னா அப்போ அந்த போர்ஷனுக்குள்ள மட்டும் நல்லா படிப்பேன். இல்லைன்னா நிறைய அந்த கதைகளாக தேடி இந்த யோனா, ரூத், எஸ்தர் இந்த மாதிரி தானியல்ல பாதி வரைக்கும் இந்த மாதிரி கதைகளாக தேடி உட்காந்து படித்த காலம். நான் அப்போ சின்ன வயசுலேருந்தே அப்படி படித்ததான ஒரு பொண்ணு தான் நான். ஆனால் எனக்கு வந்து பைபிள் வாசிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அப்படிங்கும்போது அந்த ஆர்வம் வந்து எனக்கு பைபிள் வந்து இப்போ யாராச்சும் என்கிட்ட கேட்டாங்கன்னா பைபிள் நீங்கள் படித்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் நான் வந்து ரேண்டமாக படிச்சிருக்கனால எனக்கு வந்து நான் ஒரு டைம் ஆச்சும் பைபிள் நான் ஃபுல்லாக படிச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு என்னால் வந்து சொல்ல முடியல. அப்படிங்கும்போது நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதே நான் யோசிச்சிருக்கேன், எப்படி நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இது எப்படி நம்ம பைபிள் நம்மளால் படிக்க முடியுமா. 1 இயர் பிளான்லாம் நிறைய நாள் எடுப்பேன், ஆனால் பாதியில் விட்டுருவேன், பாதியில் இதாயிரும். அப்படிங்கும்போது எங்கேயாச்சும் ஒரு மாதமாச்சும் அந்த இடத்துல நான் விட்டுருவேன். ஆனால் அந்த போர்ஷன் வேற எப்பயாச்சும் ஒரு டைம் கூட நான் அந்த போர்ஷன் படிச்சிருப்பேன். ஆனால் லைனாக ஒரு ஆர்டர் வைஸில் படித்ததில்லை. எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு ஆசையாக இருந்துச்சு. அப்போ பார்த்தா 2021 பாஸ்டர் பென்னி ஜோஷ்வா அவங்கள வந்து எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். பாஸ்டரோட இன்ஸ்பிரேஷனில் தான் நான் வந்து இந்த 12 days வந்து படித்தேன். 2021 அப்போ நமக்கு லாக்டவுன் டைமு. பாஸ்டர் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, பைபிளை வந்து 12 நாளில் நான் முடித்தேன் அப்படின்னு சொல்லி. அவங்க இன்ஸ்டாகிராமில் பைபிளில் அது மேலே வந்து அவங்க டேட்ஸ் என்னென்ன எழுதி, என்னென்ன டே 1 டே 12 வரைக்கும் என்னென்ன படித்தேன் அப்படிங்கிறதையும் எழுதி ஆண்டவர் நன்றி சொல்லி எழுதி வச்சுருந்தாங்க. அந்த ஸ்பார்க் தாங்க, அந்த போஸ்ட்டை பார்த்து அந்த அடுத்த செகண்டே ஆவியானவர் வந்து இதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து அந்த இன்ஸ்டன்ட் ஸ்பார்க்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆவியானவர். அப்போ உடனே ஆவியானவர் பேசணும்தான் ஒரு விஷயம், கண்டிப்பாக இது பண்ணணும். ஆன் ஸ்பாட்லேயே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டேன். இப்போ 2021 இப்பயும் கூட நீங்கள் பாஸ்டரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் வந்து இருக்கும். 2021 நீங்கள் அந்த இயர் வேணாலும் பார்த்துக்கோங்க. பாஸ்ட் வந்து 2021 மே மந்த்னு நினைக்கிறேன் அப்போ போட்டிருந்தேன். நான் பாஸ்டர் பென்னி ஜோஷ்வா அவங்க போட்டிருந்ததானே இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில். அப்போ ஆண்டவர் வந்து உடனே நான் வந்து எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு என் ஃபோனில் வச்சுட்டேன். ஆனால் உடனே நான் அதை செய்யலை. கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சு. ஆனாலும் அப்பப்போ பார்க்கும் போதெல்லாம் நம்ம இது பண்ணணும். ஆனால் பண்ண முடியுமா பண்ண முடியாதாங்கிற ஒரு
ஒரு ஆசிலேஷன்லேயே வந்து இருந்தேன். ஆனால் அந்த நியூ இயர் வந்துச்சு. நிச்சயமாக வந்து அந்த நியூ இயர் வந்த உடனே, அந்த நியூ இயர் முடிஞ்ச உடனே ஆவியானவர் வந்து பேசினார். கண்டிப்பாக இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ 2ஆம் தேதியே 1ஆம் தேதி நியூ இயர், 2ஆம் தேதி ஜனவரி 2ஆம் தேதி இது எடுக்க ஆரம்பித்தேன். ஜனவரி 14ஆம் தேதி நான் அதை முடித்தேன். பாஸ்ட் எழுதியிருக்க அந்த இதில் தான் ஸ்டார்டிங் ஆரம்பித்தேன். நான் பாஸ்டோட இதையுமே உங்களுக்கு ஃபோட்டோவில் காமிக்கிறேன். நான் என்ன பண்ணேன், நான் எப்படி 12 டேஸில் நான் என்ன கொஞ்சம் கடைசி புதிய ஏற்பாட்டில் கொஞ்சம் மாற்றினேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய சார்ட்டுக்கும் எனக்கும் கொஞ்சம் நான் மாற்றிக்கிறேன் எனக்கு ஏற்ற மாதிரி. அந்த மாதிரி நான் கொஞ்சம் என்னோடதையும் நான் போடுறேன். ஸோ ஒருவேளை நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி 12 நாளில் ஆனால் அது உண்மையாகவே ஆண்டருடைய கிருபை தாங்க. அவரோட கிருபை இல்லைன்னா இது பண்ணவே முடியாது. அந்த இடத்துல வந்து கரெக்டாக அந்த ஜனவரி 14ஆம் தேதி படித்து முடித்தேன். அது உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். இன்றைக்கும் தைரியமாக யாராச்சும் ஒருத்தங்க நீ பைபிள் படிச்சு நீ ஊழியக்காரராக இருக்க, நீ பைபிள் படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னால் தைரியமாக சொல்லுவோம், ஆமாம் நான் படிச்சிருக்கேன். நான் நிறைய நேரம் நான் ரேண்டமாக படிச்சிருக்கேன்னு சொல்கிறத விட நான் ஒரு நேரம் ஆதியாமத்துலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நான் படிச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறது வந்து உண்மையாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதுக்கடுத்து நான் வேதாமத்தை நான் படிச்சிருக்கேன். அதோட ஸ்டாப் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து 3 மந்த்ஸ் பிளானு, 6 மந்த்ஸ் பிளானு, நீர் பிளானு இதெல்லாமே வந்து நான் ஆல்ரெடி கைப்பட நானே எழுதி வந்து ஒரு பிளான் வந்து நான் வெளியிட்டிருக்கேன். ஆக்சுவலி எதுலன்னா ஜாஸ்டெமி சேனல், இன்னொரு ஒரு சேனல் ஜாஸ்டெமிங்கிற அந்த சேனல் வந்து பைபிள் ரீடிங் பிளானை வந்து நான் வெளியிட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் இந்த சேனல்லையுமே நான் இப்போ போடுறேன். உங்களுக்கு வந்து பிடிஎஃப் காப்பியாக வந்து இல்லை ஃபோட்டோ காப்பியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வந்து நான் சென்ட் பண்ணி விட்றேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, காலையில் எந்திரிச்சிட்டு காலையில் சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ரிலாக்ஸாக தான் வேதத்தை வந்து எப்படி படிக்கணும், ரொம்ப ரிலாக்ஸாக தான் படிக்க முடியும். உள்ளே போயிட்டு ஒரு எப்படி ஒரு 8 o'clock அந்த 9 o'clock அந்த ரேஞ்சில் வந்து பைபிள் எடுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா நைட்டு வந்து 10 to அந்த 10 மணி நேரம் 10லேருந்து 12 மணி நேரம் ஒரு நாளைக்கு படித்தாதான் நம்ம வந்து 12 நாளில் வேதாந்தத்தை கம்ப்ளீட் பண்ண முடியும். படிக்கும்போது அந்த 10 மணி நேரம் டைமிங் வந்து நான் வச்சுக்கிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பைபிள் எடுத்தேன் அப்படின்னா மத்தியானம் லஞ்ச் வரைக்கும், லஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் படிப்பேன். அந்த 1 மணிலேருந்து அந்த 2 மணி வரைக்கும் அந்த லஞ்ச் டைம், அந்த இல்லைன்னா 1:30லேருந்து 2 லஞ்ச் டைம் முடிச்சுட்டு உடனே ரொம்பலாம் டைம் வந்து மித்தவங்ககிட்டலாம் பேசி எப்படிலாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எனக்குன்னு ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்குள்ளே உள்ளே போய் உட்காந்துட்டு பைபிள் மட்டும்தான். அந்த பைபிளே ஏதோ ஒரு ரெஃபரன்ஸுக்கு வேறு ஏதாச்சும் 1-2 இங்கிலீஷில் ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா இங்கிலீஷ் ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி வந்து 1-2 வச்சுக்கிட்டேன். அந்த மாதிரி டைரி வச்சுக்கிட்டேன். அப்போ இதே மாதிரி தான் மதியானம் சாப்பாடு முடிச்சோன்னா ஒரு 3 மணி 3:30 வரைக்கும் 3 மணி 4 மணி வரைக்கும் படிச்சுட்டு 4 to 5 வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா டெய்லியும் வந்து இப்படியே உட்காந்து இப்படியே படிக்கும் போது நம்மளுடைய பாடிக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டாகும். ஸோ 1 hour வந்து ஈவினிங் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து ஸ்நாக்ஸ் இந்த டீ டைம் அந்த மாதிரி முடிச்சுட்டு திருப்பியும் 5 to 10 5 to இல்லைன்னா 5:30 to 10:30 11 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இதே மாதிரியே வந்து 12 நாள் உண்மையாலுமே ஆண்டோடைய கிருபை தாங்க. அதை வந்து இப்போ நீங்கள் பார்க்குற வாலிப சகோதரனாக இருக்கலாம், சகோதரிகளாக இருக்கலாம், இன்னைக்கு என்ன நினச்சா கூட என்னால் இப்போ அந்த சேலஞ்ச் வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ண முடியுமான்னா எனக்கு வந்து இப்போ யோசிக்கவே முடியல. இன்னைக்கு இப்போ திருமணம் முடிஞ்சு 1 வயசுல பையன் இருக்கான். அவனை வச்சுட்டு அவன் நைட்டு நான் தூங்க மாட்டான். அவனுக்காக முழிச்சு இப்போ தூங்குறதுக்கு ஸ்லீப்பே இப்போ எனக்கு 2 வருஷமா சுத்தமாகவே இல்லை. அப்படிங்கும்போது எனக்கு இப்போ உட்காந்து நான் பைபிளை உட்காந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் பைபிளுக்கு மட்டும் செலவழிக்கணுங்கிறது ஆஃப்டர் மேரேஜ் வந்து கொஞ்ச நாள் இம்பாசிபிள். ஒருவேளை உங்கள் கணவரோ உங்கள் பிள்ளைங்களோ வளர்ந்து அவங்கலாம் ஸ்கூலுக்குலாம் போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து 10லேருந்து அந்த 5 வரைக்கும் நமக்கு வந்து டைம் இருக்கும்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் அதுக்கடுத்து நிறைய வேலைகள் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி சேலஞ்செலாம் வந்து பெண்கள் வந்து நீங்கள் திருமணத்துக்கு முன்பாக வாலிப பிள்ளைங்களா இருக்கும் போது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை கணவர்மார்களுக்கு வந்து மித்த நேரத்தில் டைம் இருக்கலாம். ஆனால் வந்து இப்போ நீங்கள் ஊழியம் பண்ணுறவங்களா இருந்தால் தாராளமாக நீங்கள் இந்த சேலஞ்சாக 12 நாள் ஆண்ட சமுத்திரம் 12 நாள் உட்கார போகிறேன்ப்பா, அவர் சமூகத்தில் உட்காந்து அவர் வார்த்தையை நான் தியானிக்க போகிறேன், உலகத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அவர் சமூகத்தில் உட்காந்து தியானிக்க போகிறேன்னா ஆண்டவர் வந்து அந்த நாட்களில் அன்னைக்கு நான் படித்த வேதாகமத்தில் இருக்க அந்த வசனங்கள்ல இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2026 வந்துருச்சுல, கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 4 வருஷத்துலையும் இன்னும் எனக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் நினச்சேன் அப்படின்னா அது வந்து எப்படி சொல்ல ஒரு கூஸ்பம்பாக தான் இருக்கும். நமக்கு ஒரு புல்லரிச்சுதான விஷயம், நம்மளா இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயம். ஆவியானவர் முக்கியமாக ஆவியானவர் அன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு இன்சிஸ்ட் பண்ணி இதை பண்ணணும். அந்த இன்ஸ்டண்ட்டாக
நம்ம பார்த்தோன்னே இது ஆண்டவர் இதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் வெளிப்படுத்தினார் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் பண்ணனால தான் நிச்சயமாக அது பண்ண முடிஞ்சு. நீ யாரும் இதை ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். ஆவியானவர் உங்க கூட இருப்பார். உங்களுக்கு எதுவும் பைபிள் ஷார்ட் வந்து வேணும்னா 12 நாளைக்கு, 30 நாளைக்கு, 60 நாளைக்கு, 90 நாளைக்கு, 120 நாளுக்கு, அப்புறம் 365 நாளுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நான் என்னுடைய கைப்பட எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளோ எவ்வளோ பண்ண முடியும். ஏன்னா நான் படிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, எனக்கு வந்து இது ஓரளவு தெரியும். ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு மட்டும்தான். ஆனால் வந்து இடையில நான் ஆதி ஆகமத்துலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தான் ஒவ்வொரு டேலையும் நான் எழுதியிருப்பேன். ஸோ நீங்கள் இன்னையிலேருந்து ஆரம்பிச்சாலும் இதுதான் உங்களுக்கு டே 1. இதுலேருந்து நீங்கள் 365 நாள் கணக்கு வச்சுக்கோங்க, இல்லைன்னா 120 நாள் கணக்கு வச்சுக்கோங்க, 90 நாள் கணக்கு வச்சுக்கோங்க, 30 நாள் கணக்கு வச்சுக்கோங்க, 12 நாள் கணக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் என்னைக்கு படிக்கிறீங்களோ அதுதான் முத நாள். ஸோ அந்த பைபிள் சார்ட் எதுவும் வேணும்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நாங்கள் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ண நாங்கள் வந்து வில்லிங்காக தான் இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக இருந்திருக்கும் அப்போ நான் விசுவாசிக்கிறேன். இது மூலிமா ஆண்டவர் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள், வேத வாசிப்புங்கிறது ஊழியத்தில் வந்து ரொம்ப முக்கியமானது. உண்மையுமே பாஸ்டரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா பாஸ்டருடைய அந்த இன்ஸ்பிரேஷன், பாஸ்டர் போட்டது தான் என்னுடைய முதல் ஸ்பார்க்கே. அதில் தான் ஆண்டவர் வந்து இந்த ஒரு கோல் அச்சீவ் பண்ண எனக்கு உதவி செய்தார். ஒரு வேளை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இந்த கோல் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எவ்வளவோ உலகத்தில் நிறைய நம்ம கோல்ஸ் ட்ரை பண்ணுறோம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் அதை நம்ம ட்ரை பண்ணும்போது அது வந்து இன்னும் அதிகமாக பிரோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.